என்ன 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 உன் ப்ராப்ளம்? ஹலோ, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன அடிக்க வர? அடிக்கிறதுக்கு முன்னால சொல்லிட்டு அடியேன்டா. நான் சொல்றத கேளுப்பா. என்ன பாஸ், ஏன் இப்படி அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ண? என் கை கூட அவங்க மேல படலையே. அவங்க தான் என்ன பார்க்க வந்தாங்க. கேளுங்க, அவங்க கேளுங்க. நான் அப்படி என்னதான் பண்ண? நான் அவங்க பேசுனதை கேட்டுட்டு இருந்தேன். அவங்களே தான் என்ன பார்க்க வந்திருந்தாங்க. மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ண வேணாம்னு சொல்ல. மியூசிக் வீடியோ? என்ன இந்த மியூசிக் வீடியோ? உங்களுக்கு தெரியாதா? இவங்க சிஸ்டர் என்னோட மியூசிக் ஆல்பத்துல நடிச்சிருந்தாங்க. அது என்னோட வீடியோ ஆல்பம். அதை வச்சுதான் நான் பிசினஸ் பண்றேன். நான் அதை இங்க ரிலீஸ் பண்றேன்னா அவங்க பண்ண கூடாதுன்றாங்க. இந்தியால அந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண கூடாதான். அத பத்தி பேசிட்டு இருக்கும் போதுதான் நீங்க வந்தீங்க. வந்த உடனே எதுவுமே கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இதெல்லாம் என்ன ராதிகா? அந்த மியூசிக் ஆல்பம் இந்தியால ரிலீஸ் பண்ண வேண்டாம் அவர்கிட்ட சொல்லுங்க. என் சகோதரியோட வாழ்க்கைய பாழாயிடும். அவளை காப்பாத்துங்க. விஷாக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். இதை தடுத்து நிறுத்துங்க. பிரதர், மியூசிக் வீடியோவை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு இவ்வளவு தடுக்கிறீங்களே, அப்ப வந்து நடிச்சிருக்க கூடாதுல்ல? முதல்ல சொல்லியிருந்தா நான் வேற யாராவது போட்டிருப்பேன்ல. இவ்வளவு பெரிய ஃபீல்டுல கேர்ள்ஸா கிடைக்க மாட்டாங்க. நடந்தது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்றத கேளு. நீ இந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ண போறது இல்ல. என்னைய மிரட்டுறியா? யாருப்பா நீ? தேவா மகா பண்டிதர். தேவா மகா பண்டிதரா? உன்னை யாராலையும் பார்க்க முடியாது. உன்னை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுவான், பார்த்துக்கோ. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இனிமே கேர்ள்ஸை வச்சு மியூசிக் ஆல்பம் எடுக்கிறதா நான் கனவு கூட நினைச்சு பார்க்க மாட்டேன் சார். இந்தாங்க சார், இந்தாங்க. நான் ஷூட் பண்ணதெல்லாம் இதுல இருக்கு. நான் ஒரு ஷாட் கூட எடிட் பண்ணல சார். மொத்தமா எல்லாமே இதுல தான் சார் இருக்கு. ஸ்டில்ஸ் கூட இதுல தான் சார் இருக்கு. எடுத்துட்டு போங்க சார். ஆளை விடுங்க சார். ராதிகா எங்க போனான்னு உனக்கு தெரியும்ல? அது எனக்கு எப்படி தெரியும்? புரியல. அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கா. ஆனா தெரியல இந்த நேரத்துல எங்க போனான்னு தெரியல. ப்ளீஸ் பொய் சொல்லி என்ன கோவப்படுத்தாத. எனக்கு எல்லாமே தெரியும். நான் கனவுல கூட இத நினைச்சு பார்க்கல. நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்குவேன்னு. உன்னோட தப்பெல்லாம் அவ மேல போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நீ அவளுக்கு இவ்வளவு தூரம் கெடுதல் பண்ணி உன்னை பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு அவன் என்கிட்ட கெஞ்சிரான். உனக்காக அவ எந்த தப்பையும் சுமக்க தயாரா இருக்கா. ஆனா நீ இந்த நிலைமையிலும் எவ்வளவு சுயநலவாதியா இருக்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதான். இப்போ அவ உன்னை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறா. நீதான் அவளுக்கு சாதகமா பேசி அவ பேரு கெட்டு போகாம காப்பாத்தணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நான் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையை சொல்லிடுவேன்.